கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் அருமை இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பிறகு கிடவது என்ற வாழ்த்துதலும் கூட இன்றைய நாளில் நம்ம பூமி உருவான விதத்தை பற்றி சிறிது தியானிப்போம். ஏனென்றால் நாம் நம்புகிற விஷயம், நம்புகிற ஒரு காரியம் உண்மையின் அடிப்படையில் இருந்து இருக்க வேண்டும். உண்மையின் அடிப்படையில் இருந்தால் தான் நம்ம அதில் நம்பிக்கையாக உறுதியாக இருக்க முடியும். அதனால்தான் இந்த அறிவியல் பூர்வமான காரியங்களை நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இன்றைய நாளில் பூமி உருவான விதத்தை பற்றி சிறிது நாம் வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் தியானிப்போம். பூமி உருவான விதத்தை பற்றி வேதத்தில் நிறைய குறிப்புகள் இல்லை. ஆனால் ஆதியாகமம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கூறப்படுகிறது, பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது அப்படின்ற காரியம் இருக்குது. அப்போ பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்குது அப்படின்னா, அப்போ அது அந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது எப்படி இருந்திருக்கும்? அப்போ ஒழுங்கின்மை வெறுமை அப்படின்ற வார்த்தைக்கு உருவம் இல்லாமல் இருந்திருக்கும். வெறுமை, எந்த ஒரு மரஞ்செடி கொடிகளோ புதர்களோ புல் எந்த தாவரங்களோ எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கும். ஆறுகள், பெருங்கடல்கள், மலைகள், பள்ளத்தாக்குகள், இந்த விஷயங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் இல்லாமல் இருந்திருக்கும். வெறும் பூமி மாற்றம் இருந்திருக்கும் அப்படின்றது இந்த வேதாகமத்தில் குறிப்பிடுகிறது. அப்போ ஆனால் இந்த பூமி எந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது, எப்போ எந்த காலத்திற்கு முன்பு உருவாக்கப்பட்டது என்று எந்த குறிப்பும் இல்லவில்லை. ஆனால் இந்த பூமி மனிதன் வாழ்வதற்காக மறுசீரமைப்பு செய்யப்பட்டது என்று இந்த வேதாகமம் கூறுகிறது. ஏனென்றால் நம்ம சுற்றி பார்க்கும் பொழுது மரம், செடி, கொடிகள், சில இலைகள், தாவரங்கள் எல்லாமே நமக்கு மருந்தாகவும் உணவாகவும் பயன்படுகிறது. பூமியில் இருக்கும் கனிம வளங்களை எடுத்து நாம் சில காரியங்கள் எல்லாவற்றையும் இரும்பு எடுத்து எல்லா காரியங்களையும் செய்கிறோம். வடிவமைப்பு, கார், பைக் எல்லாமே இந்த பூமியில் இருக்கிற கனிமங்களை எடுத்து தான் செய்கிறோம். இரும்பு தாது பொருட்களை எல்லாமே எடுத்து செய்கிறோம். அப்போ இந்த பூமியில் இருக்கிற எல்லா மினரல்ஸ், எல்லா காரியங்கள் எல்லாமே இருக்கு பாருங்க. இதெல்லாமே மனிதன் வாழ்வதற்காக உருவாக்கப்பட்டது, மனிதன் பயன்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்றது தெளிவா புரியுது. அப்ப நம்ம குடியிருப்பதற்காக தான் அந்த பூமியை உருவாக்கினார். அதனால்தான் படைப்புக்குள்ள பாருங்க, எல்லாத்தையும் உருவாக்கிட்டு கடைசியா தான் மனிதனை உருவாக்குவார். மனிதனை உருவாக்கிட்டு எல்லாத்தையும் படைக்க முடியாது. ஏன்னா மனிதன் வாழ ஆரம்பிக்கணும். அதனாலதான் தேவன் ஞானமுள்ள தேவன். எல்லாத்தையும் உருவாக்கிட்டு, சீராக எல்லாத்தையும் உருவாக்கிட்டு கடைசியா மனிதனை உருவாக்குறார். இந்த காரியம் பாருங்க எவ்வளவு அற்புதமா இருக்குது. இன்னும் வருங்காலங்களில் நாம் இன்னும் அதிகமாக பூமியை பற்றி தியானிப்போம். பூமியை பற்றி தியானித்து உண்மையின் அடிப்படையிலிருந்து நம்மளுடைய விசுவாசத்தை வளர்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.